வணக்கம்ங்க. ஓகே. ஸோ இன்னையோட இது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நம்ம நிறைய வியூஸ் வேணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், நிறைய கமெண்ட்ஸ், ஹாப்பியான கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த நோட்டுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலை. எனக்கு கண்டிப்பாக நான் ஒரு யூடியூப் வ்ளாகராக இல்லாமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக இன்னையோட மெசேஜ் கண்டிப்பாக நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி நியூஸ் தாங்க. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஒரு பாயிண்டில் எனக்கு அவ்வளோ கோவமாகவும் இருக்குது. தப்பு பண்ணினவங்க அண்ட் பொண்ணுங்க மேலே நிஜமாக எனக்கு கோவம் இருக்குது. பட் இன்னொரு சைடில் ரொம்ப மனசை ரொம்ப வலிக்கிற மாதிரி, இனி வர்ற குழந்தைங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ண போகிறோம், எந்த விஷயத்துலலாம் நம்ம அவங்கள பாதுகாக்க போகிறோம்னு நினச்சா எனக்கு நிஜமாகவே எனக்கு யோசிக்கவே முடியல. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண போகிறோம், என்ன விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், எப்படி அவங்கள காப்பாற்றி ஒரு லெவலுக்கு கொண்டு வர போகிறோங்கிறது நினச்சா நிஜமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் தப்பு யார் தப்பு பண்ணாங்க, எங்கேருந்து வந்துச்சு, அது ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது பணத்துக்காகங்கிறத. பணம் 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 எங்கே பாருங்கள், இந்த ஒரு நோட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகிறாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம், அது ஒரு அம்மா, தங்கச்சி, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, அந்த லெவல்லாம் கிடையாது. எல்லா எக்ஸ்ட்ரீமையும் தாண்டி தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசி தேவையில்லை. அதை பற்றி பேசி 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 யூடியூப், ஃபேஸ்புக், எங்கள் ட்விட்டர் எல்லா இடத்துலையும் இதனால் அது பண்ணாங்க, அதனால் இது பண்ணாங்க, அது பேசி பேசி எல்லாம் டயர்டாகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் தயவுசெய்து கெஞ்சி கேட்குற ஒரு விஷயம் எதை பற்றினா, சோஷியல் மீடியா பற்றி தான். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக அரைஸ் ஆன ஒரு மெயின் ரீசன் நான் கேள்விப்பட்டது என்னென்னா சோஷியல் மீடியானால தான். ஸோ சோஷியல் மீடியா ஓகே. ஸோ பொண்ணுங்க தயவு செய்து ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ரைவேட் விஷயங்கள், பொண்ணுங்களோட ப்ரைவேட் விஷயம் தயவு செய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. மேபி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரைவசியை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ கேன் மீட் தம் டிரெக்ட்லி, இல்லாட்டா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோ இதாக இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள். தயவு செய்து ஃபேஸ்புக்குங்கிறது அது ஒரு சோஷியல் மீடியா. நம்மளோட ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக அது கொண்டு வந்திருக்கிறாங்க. மாதிரி விஷயங்களுக்கு கிடையாது. ஒரு ப்ரொஃபைல், அன்னோன் ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா, ஒரு மெசேஜ் ஏதாவது வந்துருச்சுன்னா, ஜஸ்ட் திங்க். எனக்கு புரியுது ஆக்சுவலாக அன்னோன் ப்ரொஃபைலே அது ஆக்சுவலாக பொண்ணுங்க மாதிரி அந்த ப்ரொஃபைல் நேம் இருக்கிறப்போ வேறு சாய்ஸ் கிடையாது. நானாக இருந்ததுனாலும் அந்த நிமிஷம் யோசிக்காமல் ஒருத்தங்க நல்லா பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நானும் ரிப்ளை பண்ண தான் போகிறேன். அதை ஆக்சுவலாக எப்படி அதில் இருந்துட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரியல. பட் தயவு செய்து அன்னோன் ப்ரொஃபைலில் எந்த ப்ரொஃபைல் நேமாக இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் அக்செப்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வந்தாலும் தயவு செய்து அவங்க பண்ணுற மெசேஜ்க்கு திருப்பி ரிப்ளை பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. அண்ட் ஃபேஸ்புக்குன்னு மட்டும் இல்லை, ஸோ இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் டிக்டாக், ட்விட்டரு, என்ன தான் இருக்கட்டும் சரி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதிலலாம் எனக்கு ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ, ஒரு சில பொண்ணுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ நிஜமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பிகாஸ் இந்த டேலண்டெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? நம்ம சவுத் இந்தியாவிலே நம்ம எந்தெந்த வேறு கண்ட்ரியில் இருக்கிற, வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறோம். பட் நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ டேலண்டோடு இருக்கிறாங்க. எங்கே போனாங்க நிறைய டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் எதுக்கு இவங்கள பார்க்காம இருக்கிறாங்க? அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எதுக்கு இந்த டேலண்ட்டை பார்க்காம இருக்காங்க? இந்த பொண்ணு எவ்வளோ ஒரு ஹைட்க்கு போகலாம், இது ஏன் பார்க்காம இருக்காங்கன்னு நினச்சி நான் கவலைப்பட்டது உண்டு. பட் ஒரு சில வீடியோஸ் பார்க்குறப்போ அந்த டிக்டாக் ஆப்பிள், டப்ஸ்மாஷ் ஆப் எப்படா க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தான் இருக்குது. ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், அது என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அந்த சொல்கிற விஷயத்தில் அதில் ஒரு டபுள் மீனிங், என்னென்ன கன்றாவி எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ பொண்ணுங்க தயவு செய்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்கங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். தயவு செய்து ஃபேஸ்புக் சரி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது எல்லாத்துலேயுமே அன்னோன் ப்ரொஃபைல் நேம் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா, கண்டிப்பாக மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்து ரிப்ளை பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, இது ஆக்சுவலாக நீங்கள்லாம் நினைக்கலாம் இந்த ப்ராப்ளம் முதல்லே வந்திருக்குது, நிறைய பேருக்கு இவங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது அந்த பொண்ணு ஆக்சுவலாக தைரியம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ ரிவீல் பண்ணியிருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு சொல்ல முடியலன்னா அதில் ஒரு காரணம் இருந்திருக்குது.
மெயினான ரீசன் ஆக்சுவலாக என்னென்னா பணத்துக்காக தான் இது எவ்வளோவுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அட்டாக் ஆன பொண்ணுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்குது, ஏது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்க நமக்கு இன்னும் ஆக்சுவலாக கிளியராக தெரியலை. அந்த எல்ஜிபிடி ப்ராப்ளம்ங்கிறாங்க. பட் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அது ஆக்சுவலாக அது சட்டப்பூர்வமாக அது அதிகாரப்பூர்வமாக அது அப்ரூவ்ட்னாலும் அது இன்னும் வெளியே சொல்கிறதுக்கு பொண்ணுங்க ஆக்சுவலாக தயங்குறாங்க. யாருமே ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. இப்போ அம்மா அப்பாங்களும் சரி அவங்கள்ட்ட போயிட்டு நான் இப்படி இருக்கிறேம்மா, நான் ஒரு லெஸ்பியனாக இருக்கிறேம்மான்னு சொன்னால் ஃபார் ஷியோர் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை. ஸோ சமூகமே அவங்கள பார்த்து தப்பாக தான் பார்க்கும். தயவு செய்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இல்லாட்டா இப்படி ஸோ இது மாதிரி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நடந்துச்சுன்னா, சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா, யார்கிட்டயாச்சும் இந்த விஷயம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க. பிகாஸ் இதில் நீங்கள் ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிறது கிடையாது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு விட்ட காரணத்தினால இப்போ பாருங்கள் கவுண்ட் 100, 150, 200ன்னு போயிட்டு இருக்குது. இன்னும் ஃபுல் கவுண்ட் இதுவரை நமக்கு எவ்வளோன்னு தெரியலை. ஸோ ப்ளீஸ் 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 தயவு செய்து ஒரு பிரச்சனை உங்களுக்கும் வரப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி ஃபார் ஷுர் நீங்கள் இந்த விஷயம் யார்கிட்டையாவது சொல்லுங்கள். அண்ட் எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த பொள்ளாச்சி நியூஸ் மட்டும்தாங்க போயிட்டு இருக்குது. எனக்கு புரியுது ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இதுதான் டாபிக் ஃபுல்லாக. என்ன பனிஷ்மெண்ட், எங்கேருந்து நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பண்ணுனா, இதை பண்ணா அதை பண்ணா, இதுதான் ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்னால இது மாதிரி எவ்வளவோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாமே 2 நாள் தாங்க இருக்குது. 2 நாளுக்கு மேலே அதுக்கப்புறம் யாருமே நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த 2 நாள் ஓகே இதை அவ்வளோ ஷார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மட்டும் நம்ம கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தான் காப்பாற்றிக்கிடணும். என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் என்னதுன்னா, யாரையும் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், இந்த சொந்தக்காரங்க தெரியும், அவ்வளோதான். அந்த சர்க்கிள்குள்ளாடியே இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசுனீங்களா, ஹாய் ஹலோ, அவ்வளோதான். ப்ரைவேட் விஷயம் பொண்ணுங்க தயவுசெய்து ப்ரைவேட் விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு தெரியுது, பட் தேர் இஸ் நோ அதர் வே. நமக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும் அப்படின்னா அதை நம்ம அந்த டைமில் யார்கிட்ட போய் கேட்குறோன்னே நம்ம மூளை அப்போ எதுவுமே நமக்கு சொல்லி தராது. இந்த சிச்சுவேஷன் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் காப்பாற்றிக்கிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 ஃபேஸ்புக்கை நல்ல ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வெளியே வாங்க, பொண்ணுங்க எல்லோரும் தயவு செய்து வெளியே வாங்க. பயந்து ஐயோ இது நடந்துருமே வெளியே தெரிஞ்சு அவங்களுக்கு அது ஆயிரும். உங்களை மட்டும் இல்லை, உங்க பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்க. நீங்க உங்களை மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். அண்ட் எனக்கு இன்னைக்கு காலையில் இது கேட்டதுல இருந்துட்டே இனி வர்ற குழந்தைங்க எப்படி வரப்போறாங்க, ஆராத்யா தித்யா மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கலாம் எப்படி வளர்ந்து வெளியே வரப்போறாங்க, என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் எனக்கு புரியவே இல்லை. பட் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்துட்டே தயவு செய்து அவங்களுக்கு குட் டச் பேட் டச் என்னென்ன விஷயம் அவங்க தலையில் நம்ம புகுத்த முடியுமா தயவு செய்து புகுத்தணும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது குட் டச் பேட் டச் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக ஸ்டெப் தான். அம்மா அப்பா மட்டும்தான் உனக்கு உன்னோட ஃபிசிக்கலி உன்னை டச் பண்ணணும்னா அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான். இதை தவிர்த்துட்டு வேற எதாவது இருந்ததுன்னா அந்த நிமிஷமே கம் அவுட், அவ்வளோதான். அதை வெளியே யார்கிட்டயாச்சும் அந்த விஷயத்த சொல்லு, இல்லாட்டா அம்மா கிட்ட வந்து தயவு செய்து அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இப்போவுமே நம்ம ஓரளவுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் புகட்டினாதான் கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரிய வரும். நம்மளால் முடிஞ்சது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை, எந்தெந்த குழந்தைங்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ தயவு செய்து இந்த விஷயத்த மட்டும் அவங்களுக்காக சொல்லுங்கள். வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம தான் பார்த்துக்கணும். பொண்ணுங்க தான் பார்த்துக்கணும். பட் இனி மூடி வச்சு இன்னும் எவ்வளோ பிரச்சனைங்க வெளியே வரப்போகுதுன்னு தெரியாது. வெளியே வாங்க, வெளியே வந்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுக்கட்டும். ஸோ தேங்க்யூங்க. அவ்வளோதான் என்னோட டாக். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.